தோட்டத்தில் நம் நெஞ்சம் சுத்துவதென்ன கண்ணாம்பூச்சி ஆட்டத்தில் பூக்கள் கை தட்டுவதென்ன சிரிக்கின்ற மலருக்கு கவிதை சொல்லிக்கோடு சிரிக்கின்ற இரவுக்கு கனவை அள்ளிக்கோடு கண்ணத்தில் கண்ணத்தில் மீசை உரசுது கண்ணுக்குள் கண்ணுக்குள் மின்னல் அடிக்குது காதலை கட்டி வைக்க கட்டுத்தாரி இல்லை அடடடடடா நம்ம கைப்புள்ள சொன்ன மாதிரி விட்டத்தை பார்த்துக்கிட்டு படுத்து கிடக்கிறது எவ்வளவோ சுகமா இருக்குது. இருக்க மாட்டே இருக்க மல்லாக்க படுத்துக்கிட்டு வெட்டத்தை பார்க்கறது சுகம் நல்லா இருக்குதா? காக்கா இங்காலும் பேண்ட் விட்டுட்டு போனா தெரியுமா வாயிலேயே? மல்லாக்க படுத்துட்டு பல்ல இழிச்சது வெயில் அடிக்குது, இதுல வேற சிலுக்குதாம்ல சிலுக்கு சிலுக்குன்னு. ஏன் பரிசையே முடிஞ்சிருச்சா? அடுத்த பரிசை இருச்சா எதுவும் இல்லையா? புத்தகத்தை தூக்கி எடுத்துறீவே டோரமண்டாத்தோ பரிச்சை கிரிச்செல்லாம் முடிஞ்சு புத்தகத்தை தலையை சுத்தி தூக்கி வீசி போட்டேன். ஐயோ அக்கா நிட்டக்கா புத்தகத்துல தலையை சுத்தி தூக்கி வீசிட்டீங்களா? ஐயோ அந்த புக்கெல்லாம் வாங்கினா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏக்கா அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பாதி ரீடுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு யாருக்காவது கொடுக்கலாம்க்கா. ஏன் வீசுறீங்க? கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? ஏய் யாருக்கிட்ட போட்டி போட்டு அதெல்லாம் அறக்குறை நம்பிக்கை இருக்க விட்டுதேன். நாங்களாம் எப்போதுமே கிளியர் ரூட்ல தான் போவோம், எங்களுக்கெல்லாம் திரும்பலாம் தேவைப்படாது. நம்பிக்கை இருக்கா? அறகுறை இல்லையா? அடியே மீனா, அப்ப நம்ம வள்ளிக்குட்டிக்கு வேலை கிடைச்சிருமா? ஐயோ ஐயோ நம்ம வழியவே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏ டொரமண்டாத்தோ அதெல்லாம் அறகுறையா சுத்திக்கிட்டு அடுத்த டைம் படிப்போம் இருக்கிறவங்களுக்கு தான். நம்மளுக்குலாம் அதெல்லாம் செட் ஆகாதுன்னு மனசுல முடிவு பண்ணிட்டேன். தலையை சுத்தி தூக்கி வீசி போட்டேன். அம்பிட்டேன். அதானே பார்த்தேன், கூறுகட்ட நாய் ஊரா தெரிஞ்சாலும் நக்கி தேன் திங்கிமா. ஆமா என்னமோ ஏதானோ நானும் நினைச்சு போட்டேன். கேவல மீனா ஓய் ஓரஞ்சாரமா ஒரு பக்கமா உட்காருவியா? குறுக்க நேரம் நடந்துகிட்டு இருக்க, எனக்கு தலை சுத்துது பாத்துக்கிட்டு. அட எங்க போயிருக்கா? இது என்ன மாய மந்திரமா? எப்போதும் கணக்கா தானே எல்லாம் சாப்பிடுவாங்க, அது கேட்கற மாதிரி தானே இட்லி சுட்டேன். 5 தட்டு இட்லி சுட்டேன், எங்க ஒரு இட்லி கூட காணுமே. என்னது இது? இங்க ஓடிக்கிட்டு இருக்குதா? நல்ல காலையிலே நாட்டு வெடக்கோழியை போட்டு அடிச்சு வச்சவனே எசிட்டா தட்டு ஓடிக்கிட்டு இருக்குதா? கலவி கலவி, ஒரு இட்லி 2 இட்லி எனக்கு வைக்கப்படாது பசிக்கு. 50 இட்லி மொத்தமா கொண்டு வந்து தின்னுக்கிட்டு இருக்கியாக்கா? ஏன் கலவி இப்படி பண்ற? தட்டுக்குள்ள இட்லி இருக்கா இல்ல குழம்புக்குள்ள இட்லி மிதக்குதா? ஏன் கலவி இப்படி குழம்பு ஊத்திட்டு குடிக்கிறியே? வயித்தை பிச்சுக்கிட்டு வயித்துல ஓடி போயிட போகுது. என்ன 2 தட்டு இட்லி 4 தட்டு இட்லியை காணோம், என்னடி தட்டு தட்டா கேட்டுக்கிட்டு இருக்கவே? இட்லியை காணானுங்கிற, குழம்பு மிதக்குதுங்கிற, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நான்லாம் எதுவும் எடுக்கல திங்கல. இந்த 4 இட்லியை திங்க முடியுதுல்ல எனக்கு? நானே சாப்பாடு அளவுலாம் குறைஞ்சு வச்சேன்னு நான் கவலைப்பட்டு போய் கிடக்குறேன். திங்க முடியாம தள்ளிக்கிட்டு இருக்கிறேன். இவ சுட்ட 5 தட்டு இட்லியை நான் கொட்டிக்கிறேனாமில்ல? ஏத்தியா நீ வச்சு கொடுத்த அந்த 4 இட்லி நீ ஊத்தி கொடுத்த குழம்பு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப சட்னில உள்ள இட்லி எல்லாம் எங்க போச்சு? பொய் 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 பொய்யா சொல்லாத கிளவி. அப்ப நப்பனா எனக்கு எங்க படி தெரியும்? நான் தான் எடுக்கல கொள்ளலைன்னு சொல்லிவிட்டல்ல. இல்ல இது சரி வந்து வராது. திங்கிறதுக்கு குழம்பு குடிக்கிற இட்லியை குடிக்கிற இதெல்லாம் ஒரு பேச்சா? என் மகன் வந்து கரெக்டா இன்னைக்கு 2ல 1 என் மகன் கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இவ? என்னன்னு நான் பார்த்துப்பறேன் என் மகன் கிட்ட சொல்லி. ஐயோ அப்ப கிளவி திங்கலையோ? ஐயோ மகன் கிட்ட வேற சொல்லுவோம் சொல்லுது, இது வேற ஏடா கூடமா எதுவும் சொல்லி விட்டுருச்சுன்னா அந்த ஆள் ஒரு புரியாத மனசுல அப்பா இப்படின்னு கண்ணை கசக்கிருச்சுன்னா போச்சே. ஐயோ ஐயோ ஏ கிளவி, ஏ செல்ல கிளவி, என் பாசக்கார மாமியாரே, சும்மா விளையாட்டுக்கு சொன்னதெல்லாம் நீ நசத்துக்குனே நினைச்சுக்கிட்டேன். ஐயோ ஐயோ உழப்பு பத்தியலா திமிர பத்தியலா, வீட்டில் உள்ள எதை கண்ணாட்டணும் உடனே மாமியார் மண்டையில் அடிக்க. ஏ பக்கி எருமை கடை, இட்லி தானே, இட்லி நான் தான் எடுத்து காய போட்டிருக்கேன். இட்லியே காய வச்சிருக்கியா? ஏ பக்கி என்ன சொல்ற பக்கி நீ? ஆமாடி வனரோசா, ஐயா என் புருஷ தொந்தரவு தாங்க முடியுதில்லை.
உங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து காலை டிஃபன் அவங்க ஆஃபீஸில் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறாருல, அங்கே ஏதோ இட்லி பொடி கொடுக்குறாங்களாம். அதனால இட்லி பொடி வேணும் டேஸ்ட்டாக இருக்குன்னு ஒரே நம்ம சொல்றி. அதனால தான் இட்லி எல்லாம் நீ சுட்டதை எடுத்து காய வச்சிருக்கேன். நாளைக்கு அரைச்சி பொடி பண்ணி கொடுத்து அந்த மனசை வாயில் அமைக்கிற முடியாதே. உங்க வீட்ல இத்தனை நாள் நீங்க இப்ப சமைக்கிறேங்கிறியே, நெசத்துக்குமே சத்தியமா நீங்க சமைக்கிறியா? தாளிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ற? மண்ணெண்ணெய் எதுவும் ஊத்தி தாளிச்சறலையே. பக்கி இட்லிக்கு இட்லி பொடி அடிக்கிறியா? என்ன பத்தி சொல்ற நீ? ஆமா, சத்தியமா என்னை பார்த்தா தெரியல. முன்னாடி இருந்த நெட்டவழி குச்சி ஓலை இருந்தா இப்போ சொத்து பெருத்து போயிருக்கணும் இல்லையா? அப்படி பெருத்து போன என் தொப்ப மேல சத்தியமா நான் தான் சமைக்கிறேன். கொஞ்சமாவது பொது அறிவோட பேசுறியா நீ? மல்லி அரைச்சா மல்லிப்பொடி வருதா இல்லையா? மிளகாய் அரைச்சா மிளகாய் பொடி வருதா இல்லையா? அப்ப இட்லி பொடி இட்லி அரைச்சாதான் வரும். ஐயோ நல்லா இருக்க. உன் வீட்டுல வந்து உன் கையால சமைச்ச சாப்பாடு சாப்பிடல. அது நல்ல சாப்பாடா இல்ல விசேஷமான்னு யாருக்கு தெரியும்? சை, கெளிஞ்சு வாயிரும். ரெண்டு குதிரையில உட்காந்துக்கிட்டு நாட்டை வளர சாக்க பேசிக்கிட்டு இருக்குதுங்க. என் கிளவியோட சேர்ந்த குதிரையா இருக்கும் போலயே. இதுகளோட சேர்ந்தா நம்மளும் குதிரையோட குதிரையா சுத்திக்கிட்டு தெரியும் போல. இந்த லட்சணத்துல வேற உங்க டீச்சர் பரிச்சை எழுதியிருக்காங்க. டீச்சர் பரிச்சை. என்ன சவுண்டு? கிறிஸ்மஸ் தாத்தா. அக்கா நீட்டக்கா. அக்கா கிறிஸ்மஸ் தாத்தா கூப்பிடுங்கக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா அழகா இருக்காருக்கா. கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாருக்கா, சாக்லேட் எல்லாம் கொடுப்பாருக்கா. மீனா, எங்க போய் கைய வைக்கிற? இடுப்புல போய் கைய வைக்கிற? கூசுதுல. ரொம்ப பச்சை புள்ளதேன். வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாத மாதிரி தான் பிக்கப் பண்ணுவா. கிறிஸ்மஸ் தாத்தாவெல்லாம் பார்க்கணுமா? மீனா அடியா நல்லி கிஃப்ட் கொடுப்பாங்களா, சாக்லேட் எல்லாம் கொடுப்பாங்களா? அப்ப கூப்பிடுங்க. பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் ஓசிங்கன்னு பல்ல காமிச்சிட்டு வருது கத்தியில. கூப்பிடுறேன், அப்படித்தானே கூப்பிடுறேன். ஹலோ ஏ மேரி இங்க பாரு. கிறிஸ்துமஸ் இங்கிட்டு கூட்டிட்டு வா. என்னடி நாங்களே சார்ஜுக்கு போட லேட் ஆயிடுச்சு, இப்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா? அதென்ன ஓரம் வச்சகம்? அங்குட்டுள்ள வீட்டுகளுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டு போறியே, எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களோ? எங்களுக்கும் கிஃப்ட் வேணும். அதனாலதான் எங்க வீட பார்த்தோன்னா பளிச்சுன்னு தெரியும்னு ஸ்டார் எல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கோம். கண்டுக்காம போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்டார் எங்க காணோம்? அங்கே பார். சூப்பர் ஸ்டாரு, சுப்ரீம் ஸ்டாரு, ஏன் வாட்டர்மெலன் ஸ்டார் கூட இருக்காரு. இப்படி ஸ்டாரை வச்சுட்டு ஸ்டார் இல்லைங்கன்னா என்ன கிறிஸ்மஸ் தாத்தா? அது எங்க ஃப்ரெண்டு மேரி கூட நாங்க அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஆட்டத்தை போட வேண்டியதானே? போடுங்க ஆட்டத்தை போடுங்க. என்ன கிறிஸ்மஸ் தாத்தா, எனக்கு மட்டும் எதுவும் ஸ்பெஷலா சாக்லேட் கொடுக்க போறீங்களா? ஸ்பெஷல் கிஃப்ட் எதுவும் இருக்கா? தாத்தாவா? ஹலோ எங்க மீனா நான் தாங்க. என்ன மீனா, என்ன எங்க அக்கா முன்னாடி மட்டும் கையை பிடிச்சு பாருங்க, அப்புறம் என்ன நடக்கணும் தெரியும்னு சொன்ன. பிடிச்சனா? கையை பிடிச்சது மட்டும் இல்ல, உங்கள்கிட்ட டான்ஸே ஆடினா எப்படிங்க? ஏங்க நான் அன்னைக்கு ஏதோ சும்மா சொன்னேங்க, அதுக்காக அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் நான் நீங்க இப்படி கிறிஸ்மஸ் சத்த வேஷம்லாம் போடாம கையை பிடிக்கணும்னு நான் சொன்னேன். நீங்க அப்படி ஒன்றும் பண்ணலையே. மீனா, அதெல்லாம் மாத்தி பேசக்கூடாது. அதெல்லாம் நீ எனக்கு சொல்லவே இல்லை. இதெல்லாம் கணக்குல சேர்க்கவே படாது. நான் வேஷம் போடுறனும் வேட்டையாடணும், உங்க கையை பிடிச்ச ஆடனா இல்லையா, அவ்வளவுதான். ஐயோ போங்க. ஐயோ எங்க அக்கா எல்லாம் நிக்கிறாங்க, நான் போறேன்ப்பா. இல்லையே அண்ணா, கிறிஸ்மஸ் தாத்தா ஒருவேளை நான் வேஷம் போட்டு தெரியுமோ? அதனாலதான் நீங்க என்னை கூப்பிட சொன்னதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒருவேளை கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்களோ நான் தான் கிறிஸ்மஸ் தாத்தாவா வந்திருக்கேன்னு. எங்க கிஃப்ட் சாக்லேட் எங்க கிறிஸ்மஸ் தாத்தாவே காணோம்? ஐயோ நெட்டக்கா கூப்பிடுறாங்க. ஏங்க விஜய் போங்க. ஐயோ போங்க ப்ளீஸ், தலையில
எங்கே போனீங்க கிறிஸ்மஸ் தாத்தா? உங்களுக்காக எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? எடுங்க 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 எடுங்க, கிஃப்ட் எடுங்க. அடடடடா, கேட்ட உடனே கொடுத்துட்டாரு பத்தியில. கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா. உம்மாவா? அடியேலே அடியேலே, தள்ளுங்க படி. அடி வள்ளிக்குடி கிஃப்ட் வாங்கிட்டாடி, நான் ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிறேன், கிட்ட தள்ளுங்க படி. கிளவி தொலை, என்கிட்ட கிளவி தொலை தாங்க முடியல. தீல தள்ளிக்கேன்னு சொல்லக்கூடாது, சொல்லிக்கிட்டே மனசுல பிடிச்சி தள்ளி விடுது போகுது, கால கையை மிதிச்சுக்கிட்டு. ஐயா கிறிஸ்துமஸ் தாத்தா, கிறிஸ்துமஸ் தாத்தா. ஆமா 18 வயசு குமரி தாத்தா போடுறாங்க. தாத்தா கிளவி உன்னை விட ஒரு சின்ன அவருக்கு சின்னவரா தான் இருப்பாரு. தாத்தா வரல. ஏய் சும்மா இருமுட்டி. அது பச்சை புள்ள இந்த ட்ரெஸ் போட்டாலும் நாங்க கிறிஸ்துமஸ் தாத்தான்னு தான் சொல்லுவோம். மறைக்கிறாளே. சரி கிறிஸ்துமஸ் தாத்தா. அதாவது தம்பி, ஆத்தாவுக்கு ஒரு கிப்புட்டு கொடுக்கல. கிப்புட்டு கொடுத்துட்டா போச்சு, என்ன வேணும்? ஐயா ஐயா, கிறிஸ்துமஸ் தாத்தா என்ன வேணும்னாலும் கேளுன்னு சொல்றாரு. என்னத்த கேக்குறது? ஒன்னும் யோசனை வர மாட்டேங்குது, ஒன்னும் யோசனைக்கு மட்டும் விட மாட்டேங்குது. எனக்கு இதை கேட்பேன். அடி வெள்ளத்தாயி, கிறிஸ்துமஸ் தாத்தா ஒரு 10-15 பவனு. ஏ கிளவி, என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நாலு சனக இருக்கும்போது என்ன கேட்கிற? கொழுப்ப பத்தியா கிளவி? கொழுப்ப கேட்கறத விட்டாங்களா விட்டா ஊரே எழுதி கேட்டுருவோங்களே நீ. பாட்டிமா ரொம்ப காமெடி பண்றீங்க. இந்தாங்க உங்களுக்குள்ள கிஃப்ட், இந்தாங்க உங்களுக்கு. அப்புறம் இந்த பிரவுன் கலர்ல இருக்க கிஃப்ட்டை அந்த மீனா பொண்ணுக்கு கொடுத்துருங்க. ப்ரௌன் கலர் கிஃப்ட் பெருசா இருக்கு. அது என்ன அவளுக்கு மட்டும் பெரிய கிஃப்ட்? தாத்தா தத்தோய், என்ன பிரார்த்தனை எதுவும் பண்றீங்களா? அது ஐயோ விஜய் மாட்டிக்கிறாதுடா, இவங்கிட்ட மாட்டுனா அவ்வளோதான், ஆளே காலி. அது ஏங்க சாமி மேல சத்தியமா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. யாருக்கு என்ன கிடைக்குமோ அதானே கிடைக்கும். என்னது? சாமி மேல சத்தியமாவா? கிறிஸ்மஸ் தாத்தானா ஆண்டவர் மீது ஆணையாக அப்படித்தானே சொல்லுவாங்க. இவரை விட்டா சூடத்து மேல ஒரே அடி அடிச்சு சத்தியம் பண்ணுவார் போலயே. யோ கிறிஸ்மஸ் தாத்தா, நீ எந்த கோயில் கிறிஸ்மஸ் தாத்தா? நீங்க அதானே நெட்டுக்குட்டி, எனக்கு ஏதோ எனக்குமே டவுட்டா தான் இருக்கு. என்னது எங்கேயோ இந்த குரலை கேட்டது மாதிரி இருக்குதே. அதெல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா, அந்த தொப்பியை கலட்டுங்க. முதல்ல தொப்பியை கழட்டிட்டு உங்க மூஞ்சியை காமிக்க. அடி சும்மா இருங்க மடி. கிப்புட்டு வேடு தேடி கிப்புட்டு கொடுக்க வந்தவங்களை பிடிச்சு போட்டு டவுடு பட்டுக்கிட்டு இருக்காங்களா? டவுடு அடி நான் கிப்புட்டு வாங்கிட்டு போய்க்கிறேன். அப்புறம் இங்க எதையோ பட்டுக்கிட்டு இருங்க மடி. நீங்க தாங்க, நீங்க தாங்க தான், நீங்க தாங்க, எனக்கு தாங்க தர வேண்டியதே. ஐயோ மாட்டிக்கிட்டாங்களே. ஐயோ போச்சு. ஐயோ ஆமாடி வனரோசு, நீ சொன்ன மாதிரி அந்த குரலை எங்கேயோ கேட்டமே. எங்கே கேட்டிருக்கோம்? பழக்கப்பட்ட குரலா தெரியுதே. அதான் எங்கள் வனரோசா கழட்ட சொல்லிட்டாங்க. தொப்பிய கழட்டுங்க கழட்டுங்கன்னு சொன்னோம். ஆமா ஆமா, என்ன இந்த கிறிஸ்மஸ் தாத்தா இந்த முழி முழிக்கிறாரு? இன்னும் எங்களுக்கு அப்புறம் டவுட் அதிகமாகுமா இல்லையா? என் வீட்டு கிளவி கொடுத்தத வாங்கிட்டு உள்ள போயிருச்சே. கலட்டுங்க முதல்ல, மூஞ்சியை கழட்டிட்டு காமிங்க. ஏமா கிறிஸ்மஸ் தத்த வேஷம் போட்டா முகத்தை காமிக்க கூடாதுமா. அப்படிலாம் காமிச்சா அப்புறம் உங்களுக்கு தான் பாவம் வந்து சேரும். ஆத்தடி பாவம் வந்து சேருமா? அப்ப நெட்டுக்குட்டி நீனே புடிடி, நீயே புடிச்சு பாருடி, நான் பார்க்க மாட்டேன். கிறிஸ்மஸ் தாத்தா எங்கிட்டு ஓடுறிய? விட மாட்டேன் விட மாட்டேன். என்னடி வனரோசா, அவர் சும்மா பயமுறுத்துறாரு, அதுக்காக நீ பயந்துக்கிட்டு இருக்கிற? ஏன்டி மேரி குட்டி, மேரி உன் கூட தானே வந்தாரு, அப்ப உனக்கு தெரிஞ்சவரா இல்லையா? இந்த மொழி முழிக்கிறாரு இப்படி. ஆமா ஆமா நெட்டு, நான் எல்லாம் புள்ளைய குழந்தையெல்லாம் நான் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். அவர் இடையில தான் வந்து ஜாயின் பண்ணாரு. ஜாயின் பண்ணிட்டு அவரே எங்க கூட சேர்ந்து ஆடிட்டு வராரு. எனக்கு யாருன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, ஏ மேரி, அப்ப இவர் யாருன்னு உனக்கு தெரியாதா? பத்தியா நேத்து பத்தியா இவர பேச்சுவார்த்தையும் முடியும் சரியில்லைன்னா சொன்னனா இல்லையா? அப்பவே கண்டுபிடிச்சனா நம்மளால ஏமாத்துறதுக்காண்டி கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு வந்திருக்காரு. ஐயோ விட்டுப்புட்ட மேடி. கிறிஸ்மஸ் தாத்தா உங்களை எங்க இருந்தாலும் பிடிக்காம விட மாட்டேன். யானி மேரி, உன்னைய நம்பி கூப்பிட்டா யாருன்னு தெரியாதவங்க எல்லாம் கூட்டிட்டு வருவியா? சரி போங்க போங்க, பிள்ளையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது, கூட்டிட்டு போனி.
விடு நட்டு. வேற ஊர் ஆளுங்க வந்தக்க போறாங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஊர் ஆளுங்க தான். யாராவது சும்மா வேஷம் போட்டு சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு கேக் எடுத்து தரேன். பை பை. ஜாக்கிரதையா இருக்கணும் முத்தா. யாரா இருக்கும்? அதுவும் கரெக்டா நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது வந்தது யாரா இருக்கும்? சரி வாங்க உள்ள போவோம். வாங்க, வாசலே நின்னுக்கிட்டு இருக்கோம். சரி வா உள்ள போ. ஆஹா ஆஹா ஹலோ ஹலோ அடியே, என்ன இவ பேய் அடிச்சது மாதிரி இப்படி நிற்கிறா? ம் சரியில்லையே. ம் கிறிஸ்மஸ் தாத்தா மொழியும் சரியில்லை, இவ மொழியும் சரியில்லை. சேம் ஃபீலிங். ம் கிறிஸ்மஸ் தாத்தாவே விடாமல் பார்த்துக்கிட்டே இருந்தா, தெருமுனைக்கு ஓடின வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஓடினதுக்கப்புறம் முகத்தில் சிரிப்பு வருது சந்தோஷமா. ஆஹா ம் அப்போ வந்தது. க்ளோஸ் யுவர் மவுத். போங்கக்கா, சும்மா வாங்க. ஆ அட பாவி, கன்ஃபார்மா? அப்போ வந்தது அந்த விஜய் பையதானா? அட கடவுளே, லவ் கண்டு என்னம்மா வேஷம் போடுறாங்க. இந்த 2 பக்கீஸ்கிட்டையும் ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லாட்டி நம்ம முதுகு பழுத்து போயிடும். அப்படி பாவி மீனா, சைலண்டா இருந்துக்கிட்டு சாதிக்கிறாளையா. உங்க அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வை. ஆஹா, என் வாயால நான் சொல்ல மாட்டேன்.